ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள், இதான வந்து நம்மளோட குட்டி கார் மாருதி 800. இந்த காரோட டூர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவை வந்து நான் கார் உள்ள போயிட்டு அதில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேனட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேனட் ஓப்பன் பண்ணுறது இங்கே ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவர் வந்து நான் இது பண்ணி நான் பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கார் வந்து நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இந்த காரில் வந்து நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த பேட்டரிக்குல இந்த பேட்டரி வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹெட்லைட் தெரியுதுங்களா? பார்க்கும்போது புதுசாக தெரியும் உங்களுக்கு. இந்த 2 ஹெட்லைட் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு லைட் போட்டிருக்கு பாருங்க. இந்த லைட்டு வந்து டிஆர், இந்த லைட்டு வந்து நான் ரெண்டு சைடுமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நல்லாவே அது விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. இது வந்து கரெக்டாக ஒரு 2007 மாடல். இது வந்து இந்த கார் வந்து ஒரு 18 வருஷத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்குது. இன்னுமே வந்து இந்த கார் வந்து நல்லா இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காரில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டஸ்ட்டு, பெயிண்ட் இஷ்யூ, வெயிலில் நிறுத்துறதுனால பெயிண்ட் இஷ்யூ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. பட் ஆனால் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. நான் சின்ன சின்ன செலவு பண்ணி ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே எனக்கு இந்த கார் வந்து கொஞ்சம் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. இதான் வந்து காரோட அவுட் சைட் லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் யாரெல்லாம் அந்த மாருதி 800 வச்சுருக்கீங்க, வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபருமே வந்து நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகுது வந்து இன்னும் வந்து ஒரு 400 சப்ஸ்கிரைபர் வந்து தேவைப்படுது. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வந்து ஈஸியாக நான் மானிட்டேஷன் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து அடுத்து நான் கார் உள்ள வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். காருக்குள்ளே வந்து நான் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா காரில் ஒரு மேட் வரும்ல, அந்த மேட்டு தான் இருக்குது. இதுக்கு அடியில் ஒரு மேட் போட்டிருந்தாங்க. ஒரு ஒர்க் ஷாப் வந்து பிரேக் செக் பண்ணுறப்ப அந்த மேட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ டேரெக்டாக இந்த மேட்டு மட்டும்தான் இருக்குது. கம்பெனியில் வர மேட்டு மட்டும்தான் இருக்குது. நம்ம கார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து 57,40 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. இந்த இடத்துல நான் இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் சிலை தெரியுதுங்களா, சின்ன சிலை. இந்த சிலை தான் இப்போ நான் இப்போதைக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வாங்கின புதுசில் வந்து ஒரு பெரிய விநாயகர் சிலை வந்து நான் வச்சுருந்தேன். ஆனால் நம்ம கார் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், டேஷ்போர்டும் சின்னதாக இருக்கிறதுனால விநாயகர் வந்து அந்தளவுக்கு பெருசாக எடுக்கலை. அதனால தான் வந்து நான் இந்த குட்டி விநாயகர் ஆட் பண்ணேன். குட்டி விநாயகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே அழகாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கினும் போது கொஞ்சம் நல்லா கலராக அழகாக இருந்தது. இப்போ வெயிலில் நின்று ஃபேட் ஆகிடுச்சு. ஆனால் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேமிலி நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி, அதுக்காக தான் இந்த பொம்மை நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் இதுவுமே வந்து நல்லா கலராக ஆரஞ்சு கலரில் நல்லா பளிச்சுன்னு இருந்தது. இப்போ வந்து வெயிலில் நின்று இதுவுமே ஃபேட் ஆகிடுச்சு. எனக்குமே இது ரொம்ப ஃபேவரட்டான பிடிச்ச இதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட் வண்டியில் இந்த செட்டு நான் ஆட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து பழைய சோனி சிஸ்டம் இருந்தது. அந்த சோனி சிஸ்டம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாதனால நான் வந்து வாங்கின உடனே வந்து 1800 ஆச்சு. இது வாங்கி ஓட்டியிருக்கேன். இது 2 இயர்ஸ் ஆகுது. ஆனால் இன்னுமே எனக்கு நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சின்ன சின்ன மெக்கானிக்ஸ் ஒர்க்கு அதுமாரி பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது நான் சேஞ்ச் பண்ணேன். இந்த நடுவில் இருக்குல்ல, இந்த ஏசி வெண்ட்டு, இது நான் சேஞ்ச் பண்ணேன். இது வந்து இதோட ப்ரைஸ் 200 தான் ஆச்சு. ஆனால் இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் ஆகிடுச்சு. இந்த டேஷ்போர்டை பிரித்தாலே அவங்க மெக்கானிக் வந்து 1000 ருபீஸ் அந்தமாரி சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து காரோட இன்டீரியர். ரொம்ப சிம்பிளாக நீட்டாகவும் இருக்கும். ரொம்ப மற்ற கார் மாதிரி இல்லாமல் ரொம்ப எல்லாமே கிட்ட இருக்கும். ரொம்ப அழகாக நீட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். நம்ம பின்னாடி வந்து இது பின்னாடி வந்து எப்படி இருக்குன்னு நம்ம காமிக்கிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து கரெக்டாக நம்ம ஏறதுக்கு இறங்கிறதுக்குலாம் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாகவே கஷ்டமாக தெரியல. வெளியில் அப்படியே ஈஸியாக வந்துட்டேன். உட்காரத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடுத்து நான் வந்து பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சீட்லாம் வந்து நான் மாற்றலை. இல்லாடி காரில் வாங்குறப்ப ஆல்ரெடி இந்த சீட்டு தான். இது 2 இயர்ஸ் ஆகுது. சீட்டு நல்லா இருந்ததுனால நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வேறு எதுவும் சீட்லாம் மாற்றலை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ், இந்த சைடு அந்த சைடு ஒரு டோர் ஹேண்டில்ஸ் டிரைவருக்கு மட்டும் இருக்காது.
இந்த சைடு வந்து ஒரு டோர் ஹேண்டில்ஸ் இங்கே வந்து பின்னாடி சைடில் இருக்குது. இதுவுமே பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா நல்லா உட்காரது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி லெக் ரூமே நல்லாயிருக்கு. பட் தை சப்போர்ட் வந்து ஓகே, பட் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களால என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை நல்லா கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வர கார்லேயே எந்த அளவுக்கு இருக்காது. பட் இது நல்லா உட்காரும் போது நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லாவே இருக்கும். இதுதான் வந்து பின்னாடி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வியூ இப்படி தான் இருக்குது, பார்த்துக்குங்க. எனக்கு இந்த கார் வந்து எல்லாமே ஓகே தான். பட் இதில் என்னென்ன சர்வீஸ் வச்சுது அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கும். 2 பேர் வந்து நல்லா தாராளமாக போகலாம். கொஞ்சம் இது ஃபேட்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பசங்க 2 அடல்ட்டு ஒரு சின்ன பசங்க அதுமாதிரி உட்காந்துனா கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். பட் 5 பேருமே போகலாமான்னா கொஞ்சம் போகலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுமாரி போகிற மாதிரி இருக்கும். இந்த கீ யூஸ் பண்ணி நான் டிக்கியை திறந்து எந்த அளவுக்கு ஸ்பேசஸாக இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து டிக்கியை ஓப்பன் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த கிளாத் எதுக்குன்னா, நான் வந்து எதனா க்ளீன் பண்ணுறதுக்கு துடைக்கிறதுக்கு அப்படியே அந்த கிளாத் யூஸ் பண்ணுவேன். இந்த நியூஸ் பேப்பர்லேயே நம்ம வெளியில் எங்கன்னா போகிறோம் அப்படின்னா கீழே போட்டு உட்காந்துக்கலாம், அதுக்காக இந்த நியூஸ் பேப்பர். பூட் பேஸ்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஒரு 3 பேரோட லக்கேஜ் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ரொம்ப இதுக்கு முன்னாடி வந்து இது வைக்க முடியல பத்தாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே தாராளமாக இருக்குது. பார்த்துங்க இதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க பின்னாடி சைட்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் நான் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணேன். இது வந்து ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப இந்த ஸ்டிக்கர்ஸ் நான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இங்கே ப்ரெக்னென்ட் ஆன் போர்டுன்னு இருக்கும், அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இதை பிக்கிறதுக்கு மனசு இல்லாதனால இந்த ஸ்டிக்கர் அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட குழந்தை வந்து பெண் குழந்தை தான், அதனால தான் இந்த ஸ்டிக்கர் நான் ஓட்டியிருக்கேன், டேடி லிட்டில் பிரின்சஸ் ஆன் போர்டு அப்படின்ட்டு. இதுவுமே எனக்கு ஃபேவரட்டான ஸ்டிக்கர்ஸ். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், காரு சொல்கிறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. இன்னும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.